அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமீரா விலாக்ஸ். நேற்று பொண்ணு மாப்பிள்ளைக்கு சூப்பராக விருந்து வச்சாச்சு. விருந்து வச்சுருக்கும்போது நெய்ச்சோறு, சால்னா, ரோஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணியிருந்தோம். அது கொஞ்சம் மிச்சம் வந்துருந்துச்சு. நைட்டே வந்து எல்லாத்தையுமே சூடு பண்ணி வச்சுருந்தேன். காலையில் எப்பா நம்ம எப்பவும் போல் எந்திரிக்க மாட்டோம், அன்றைக்கி கொஞ்சம் லேட்டாகவே எந்திரிச்சுக்கலாம். ஏன்னா வந்து சோறு எல்லாத்தையுமே சூடு பண்ணி கொடுக்குற மாதிரி தான் இருந்துச்சா, இன்றைக்கி ஒரு நாள் தான் நம்மளுக்கு ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தூங்கியாச்சு. அக்கா, அம்மா எல்லாருமே ஒன்றா ஜாலியாக நைட்டு படுக்கே 12 மணி ஆகிட்டு, காலையில் இந்த சாப்பாடு இருக்குங்கிற நம்பிக்கையில் வந்து தூங்கியாச்சு. காலையில் வந்து அவசர அவசரமாக ஒரு 7 மணிக்கு தான் எழுந்திரிச்சு எல்லாத்தையுமே சூடுபடுத்தி காலையில் பிள்ளைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சேமியா வந்து கிண்டி கொடுத்துருந்தோம். ரோஸ்ட்டு பிள்ளைங்களுக்கு குழம்பு வந்து விரவி வச்சுட்டு மேலே உள்ள தட்டில் வந்து ரோஸ்ட்டு வச்சு விட்டாச்சு 3 பசங்களுக்குமே. பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து சேமியா கிண்டி கொடுத்தாச்சு. அதில் கூட மட்டன் சால்னா ஊற்றி சாப்பிட்டோம். செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா வந்து சேமியாவில் லைட்டாக உரப்பு வச்சுருந்தோம். என் பையனுக்கு என்னமோ தெரியல, சேமியா சாப்பிட விருப்பம் இல்லைன்னு சொன்னாங்க. தோசை மாவு வந்து 2 தோசைக்கு மாவு இருந்துச்சு. அதை பையனுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். அவங்களும் சாப்பிட்டாங்க. ஸ்நாக்ஸுக்கு வந்து ஸ்வீட் வந்து வீட்டில் இருந்துச்சு. லட்டு, ஜிலேபி இருந்ததுனால பிள்ளைங்க 4 பேருக்குமே வந்து எடுத்து வச்சுட்டேன். எடுத்து வச்சு லஞ்சுமே பேக் பண்ணி பிள்ளைங்கள டாட்டா காமிச்சு ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. அப்புறம் எனக்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அப்படியே மேக்கப் வந்து சென்டிங் வந்து போட்டாச்சு. சென்டிங் போடும்போது யாருமே போய் நிற்க முடியலை. ஏன்னா அங்கே விருந்து வைக்கணுங்கிறனால எல்லாருமே இங்கே தான் இருந்தோமா, அதனால் வீடியோ அப்போ நான் எடுக்கலை. சரி, வீட்டில் சென்டிங் போட்டாச்சே பார்க்க வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு அப்படியே வீடியோ எடுத்தேன். சென்டிங்லாம் போட்டு முடிச்சுட்டாங்க, அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் என்ன தான் நம்ம வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணாலும் பக்கத்தில் இருக்கவங்க வந்து நம்ம ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கும் போது தான் ரொம்ப வந்து நெருக்கடி படுத்துதாங்க. கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை தான், இதுவும் கடந்து போகும். அல்லாஹ்ட்ட வந்து நீங்களும் துவா செய்யுங்க. என்னென்னா வந்து வீடு கட்ட ஆரம்பிக்கும் போது தான் பக்கத்து வீட்டுக்காரங்க மழை தண்ணி போகிறதுக்காக பைப்பு வந்து விட்டுருந்தோம். அது வந்து ரொம்ப வந்து சண்டைன்னு போட்டுட்டாங்க. ரொம்பவே மனசு கஷ்டமாயிட்டு, ஆயிரமே இருந்தாலும் உறவினர்கள் வந்து நம்ம நெருங்கின சொந்தக்காரங்க தான் வந்து நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க. நம்ம வீடு கட்ட ஆரம்பிக்கும் போது தான் மற்றவங்க எப்படி என்ன ஏதுன்னு நம்மளுடைய முகத்திரை வந்து நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு வந்து பிடிக்காதவங்க வந்து இந்த டைமில் நம்ம வந்து கணிச்சிடலாம். அந்த மாதிரி தான் வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணுதாங்க. என்ன செய்ய, சரி அவங்க வந்து பேசினாலும் நம்ம பேசக்கூடாதுன்னு அமைதியாக இருந்தாலும் அவங்க ஒரு எல்லை தாண்டி போகும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாமே வந்து இறைவன் பார்த்துக்கிருவான் அப்படின்னு தூர விட்டாச்சு. சரி, இதை வந்து பேசி இனிமேல் என்ன ஆகுது, நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு நான் டீட்டெயில்ஸாக சொல்லுதேன். இப்போ வந்து காமனாக தான் சொன்னேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.